ಮರಣವನ್ನು ಗೆದ್ದ ಯೇಸುವಿಗೆ, ಸೈತಾನನ ತಲೆಯನ್ನು ಜಜ್ಜಿರುವ ಯೇಸುವಿಗೆ, ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ವಿಮೋಚಿಸಿದ ಯೇಸುವೆ, ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದ ಯೇಸುವೆ, ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಘನತೆಗೆ ಅರ್ಹನಾಗಿರ್ತಕ್ಕ ತಂದೆಯಾದ ದೇವರ ನಾಮವನ್ನು, ಆತನೇ ಆದಿಯು ಆತನೇ ಅಂತ್ಯವು ಅಲ್ಫಾ ಒಮೆಗೋ ಆಗಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್. ಹಾಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿದ್ದಂತ ಹಾಡು, ಮಹಿಮೆ ಸಿಂಹಾಸನದಿ ಎಂದಿರುವ ಸರ್ವಾಧಿಕಾರಿ ನೀನೆ ನನ್ನೇಸುವೆ, ರಾಜಾದಿರಾಜ ಯೇಸುವೆ ಎಂಬ ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ಆತನ ನಾಮವನ್ನು ಮಾತ್ರ ಗಣಪಡಿಸೋಣ. ಹಾಲೆಲೂಯಾ. ಮಹಿಮೆ ಸಿಂಹಾಸನದಿ ಎಂದಿರುವ ಸರ್ವಾಧಿಕಾರಿ ನೀನೆ ನನ್ನೇಸುವೆ, ರಾಜಾದಿರಾಜ ನೀನೆ. ಮಹಿಮೆ ಸಿಂಹಾಸನದಿ ಎಂದಿರುವ ಸರ್ವಾಧಿಕಾರಿ ನೀನೆ ನನ್ನೇಸುವೆ, ರಾಜಾದಿರಾಜ ನೀನೆ. ಆದಿಯಂತರು ಅಲ್ವಾ ಒಮೆಗಾವು, ಮೊದಲನೆಯವನು ಕಡೆಯವನು. ಆದಿಯಂತರು ಅಲ್ವಾ ಒಮೆಗಾವು, ಮೊದಲನೆಯವನು ಕಡೆಯವನು. ಹೊರಗಡೆ ಉನ್ನತವಾಗಿರಿ, ಪುರಾತನ ಪದಗಳೇ ತೆರೆದಿರಿ. ಹೊರಗಡೆ ಉನ್ನತವಾಗಿರಿ, ಪುರಾತನ ಪದಗಳೇ ತೆರೆದಿರಿ. ಆಗಮಿಸುವವನು ರಾಜಾಧಿರಾಜನು, ಯೇಸು ರಾಜನು. ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣ, ಆಗಮಿಸುವವನು ರಾಜಾಧಿರಾಜನು, ಯೇಸು ರಾಜನು. ಮಹಿಮೆ ಸಿಂಹಾಸನದಿ ಎಂದಿರುವ ಸರ್ವಾಧಿಕಾರಿ ನೀನೆ ನನ್ನೇಸುವೆ, ರಾಜಾಧಿರಾಜ ನೀನೆ. ಮಹಿಮೆ ಸಿಂಹಾಸನದಿ ಎಂದಿರುವ ಸರ್ವಾಧಿಕಾರಿ ನೀನೆ ನನ್ನೇಸುವೆ, ರಾಜಾಧಿರಾಜ ನೀನೆ. ರಕ್ಷಣೆಯು ನಿನ್ನ ಕೃಪೆಯು, ಜೀವವಾಕ್ಯವು ಆತ್ಮನ ವರವು. ರಕ್ಷಣೆಯು ನಿನ್ನ ಕೃಪೆಯು, ಜೀವವಾಕ್ಯವು ಆತ್ಮನ ವರವು. ಎಲ್ಲ ನಿನ್ನ ದಾನವೇ, ನಿನ್ನ ಮಹಿಮೆಗಾಗಿಯೇ. ಎಲ್ಲ ನಿನ್ನ ದಾನವೇ, ನಿನ್ನ ಸೇವೆಗಾಗಿಯೇ. ಸ್ತುತಿಗೆ ಯೋಗ್ಯನು ನನ್ನ ದೇವರು, ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣ, ಸ್ತುತಿಗೆ ಯೋಗ್ಯನು, ಸ್ತುತಿಗೆ ಯೋಗ್ಯನು ನನ್ನ ದೇವರು, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. ಇರುವಾತನು ಏದಾತನು, ಬರುವಾತನು ಕರ್ತನು ನೀನೇ. ಇರುವಾತನು ಏದಾತನು, ಬರುವಾತನು
ಹಾಲೆಲೂಯಾ. ದೇವರೇ ನಿನಗೆ ವಂದನೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ ಅಪ್ಪ. ನಮಗಾಗಿ ಪ್ರಾಣವನ್ನು ನೀಡಿದ ಯೇಸುವೆ, ಅಪ್ಪ ನಮಗಾಗಿ ಮರಣವನ್ನು ಗೆದ್ದ ಯೇಸುವೆ, ನಿನ್ನ ನಾಮವನ್ನು ಮಾತ್ರ ಕಣ್ಬಡಿಸುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. ஹல்லேலூயா. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு முன்னாடி சேர் காலியா இருக்குன்னா முன்னாடி வந்துருங்க. உங்களுக்கு முன்னாடி, பின்னாடி காலியா இருந்தா பரவாயில்ல, சரிங்களா? முன்னாடி பின்னாடி வரவங்களுக்கு அது உபயோகமா இருக்கும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இந்த காலை வேளையில? ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சில தமிழ் பாடல்களை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆமென். இது தேவனுக்கான நாள். எத்தனை பேர் நம்புறீங்க? யாருக்கான நாள்? அப்ப நம்ம இங்க யாருக்காக வந்திருக்கிறோம்? யாருக்காக? அவர் மகிமைப்பட்டா நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். எத்தனை பேர் நம்புறோம்? 139 சங்கீதம் 6ஆம் வசனம் அதான் சொல்லுது. அவரை அதிகமாய் அறிகிற அந்த அறிவினாலே என்ன நான் அதிகமா அறிந்து கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு. ஆமென். அப்ப நம்ம ஆண்டவர் நம்மள அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கிறது நல்லதுதான். ஆமென். நற்செய்தி என்னன்னா, ஆண்டவருக்கு நம்மளை குறிச்சு ஏற்கனவே தெரியும். அதனால நம்ம அவர் அதிகமா தெரிந்து கொள்வதன் மூலம் நம்மை குறித்து நாம் அறிந்து கொள்வது அதிக நிச்சயம். ஆமென். அவரை உயர்த்தி இந்த காலை வேளையில அவருக்கு மகிமை செலுத்தி, அவர் உயிர் தெழுந்த தேவனா இருக்கிறார். இன்னைக்கு உயிர் தெழல, இன்னைக்கு உயிர் தெழல. அவர் வந்து பூமியில 2000 வருஷத்திற்கு மேல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்காக ஜீவனை கொடுத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய வாழ்க்கையை அவர் மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி, ஆமென். நிச்சயம், அதிக நிச்சயம் நமக்கு என்ன அப்படின்னா, அவர் நமக்காக பரலோகத்திலே பிதாவின் வலது பாரசத்திலே நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார். பரிந்து பேசுறதுன்னா கெஞ்சறதில்ல, பரிந்து பேசுறதுன்னா அங்க அவர் அதிகாரத்தோடு எனக்காக அவர் செய்த பெரிய தியாகத்தினாலே பரலோகத்தின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றினதுனால நீங்கள் நானும் அவருடைய பிள்ளைகளாய் சுதந்திரவாளிகளை மாற்றப்பட்டிருக்கிறோம். நல்ல நிச்சயத்தோடு தைரியமாக, குற்றமான சாட்சிகள் இல்லாம, குறைபாடுகளை எண்ணி ஆலயத்துல உட்கார்ந்து இருக்காம, அப்படியே ஒரு சோர்வு நமக்கு இல்லாம, ஆண்டவர் நமக்காக செய்த தியாகம் பெரியது என்று எண்ணி அந்த நன்றி உணர்வோடு தேவனை நாம் துதிக்க போகிறோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் உயர்த்தி இந்த பாடலை பாடலாம். உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்து மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிருடன் மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிர் தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவர்கள் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவர்கள் பயந்திடவே, வல்லவரே உயிர் தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே, வல்ல
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏதோ ஒண்ணு மறந்துட்டீங்க இந்த இன்னைக்கு காலையில ஏதோ ஒண்ணு மறந்துட்டீங்க போல. பக்கத்துல ஏதோ வெளியே கேட்கறதுல நான் பேசுறது வெளியே கேட்குதா? கேட்கறவங்க வெளியே இருக்கிறவங்க மட்டும் ஒரு அள்ளியில சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றீங்களா? சொல்லுங்க இந்த ஒரு முறை. ஓகே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏதோ ஒண்ணு மறந்துட்டீங்க போல இன்னைக்கு. என்ன என்ன அம்மா அப்படியே அதெல்லாம் வேணாங்க. சிரிப்பு எடுத்துட்டு வரலையோ? கிறிஸ்தவங்களை ஆன உடனே நிறைய பேர் சர்ச்சுக்குள்ள வந்த உடனே என்ன மறந்துடுறாங்க அப்படின்னா, சிரிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க? மறந்துடுறாங்க. ஏன்? சிரிச்சா பரிசுத்தமா இருக்கிறவங்க சிரிக்க மாட்டாங்க. இயேசு நாம அப்பெல்லாம் பைபிள் சொல்லுதா எங்கேயாவது இருக்குதுங்களா? அவன் நல்ல ஆண்டவரை கொண்டாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, எனக்கு தெரிஞ்சு நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஏதேன் தோட்டத்துல ஆண்டவரும் ஆதாம் ஏவாள் உலாவும் போது எப்படி இருந்திருப்பார் ஆண்டவர்? அப்படியே பெரிய தாடியை வச்சுட்டு அப்படியே கோபமா முகத்தை வச்சுக்கிட்டு அப்புறம் ஆதாமே அப்படியே பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. மனமகிழ்ச்சி, சந்தோஷமா இருக்கிறது நல்ல மருந்து பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. ஆமென். நல்ல ஆண்டவரை இதே பாடல தான் நம்ம பாட போகிறோம். இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு எனக்கு தெரியுதா இல்லையா தெரியல. காலையில மரியாதை அப்புறம் சில இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் போறாங்க. 3வது நாள் ஓய்வு நாளுக்கு போறாங்க. போயிட்டு தேவாலயத்துல என்ன பண்றாங்க? அதாவது கல்லறைகிட்ட போய் பாக்குறாங்க. கல்லறை திறந்துட்டு இருக்கு. தேவதூதன் கல்லறை மேல ஏறி உட்கார்ந்துட்டு வர போறவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, உயிரோடு எழுந்தவரை மரித்தோர்கள் மத்தியில தேடுகிறது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. ஆமென். உயிரோடு எழுந்தவரை மரித்தோர்கள் மத்தியில் தேடுகிறது என்ன? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க குட் ஃப்ரைடே நினைச்சு சர்ச்சுக்கு வந்து உட்காந்துட்டீங்க போல நீ காலையில, அதனாலதான் ரொம்ப சோகமா இருக்காங்க எல்லாம். குட் ஃப்ரைடே நினைச்சு ஆண்டவர் இன்னைக்கு மறிக்க போறாரு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஆலயத்துல மரித்தோர்கள் மத்தியில ஜீவ தேவனை என்ன அர்த்தம்? கல்லறைக்குள்ள இல்ல அவரு, நம்ம இதயங்களுக்குள்ள வந்துட்டாரு. ஆமென். நம்ம வர முடியாத எத்தனையோ 1000 வருஷங்கள், தேவனுக்கும் மனுஷனுக்கும் தொடர்பு இல்லாத எத்தனையோ 1000 வருஷங்கள் வர முடியாத அந்த ஒரு சாபத்தை, ஒரு குறைவை, ஒரு தடைய அவருடைய மரணத்தின் மூலம் அவர் மாற்றி எங்க போயிட்டார்? இப்ப கல்லறையில இல்ல, இதயத்துல இருக்காரு. அல்லேலூயா. ஆண்டவரை உள்ள வச்சுக்கிட்டு முகம் அப்படியா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நல்ல ஜோரா கரங்களை தட்டி தேவனை ஒரு முறை மகிமைப்படுத்தலாமா? மரித்தவர் மத்தியிலே ஜீவ தேவனை தேடுவாரோ? மரித்தவர் மத்தியிலே ஜீவ தேவனை தேடுவாரோ? நீரின் அதிபதி உயிர் தேடுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீரின் அதிபதி உயிர் தேடுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர் தேடும்
ஹalleluya ஹalleluya ஆமென். ஆண்டவர் உயிரோடு எழுந்த உடனே ரெண்டு பேர் ஓடி வராங்க. ஒன்னு கொஞ்சம் வயசானவர், ஒன்னு கொஞ்சம் வயசு கம்மி. பேதுரு ஓடி வராரு. கன்ஃபார்ம் பண்ணணும்ல ஆண்டவர் எழுந்துட்டாருன்னு. போய் பேதுரு சொன்னாதான் சீசர்கள் கேட்பாங்க. ஓடி வராரு. யோவானும் ஓடி வராரு. யோவான் சின்ன வயசு. யோவான் சரித்திர அறிஞர்கள் சொல்றாங்க 14 இருந்து 17 வயசுக்குள்ள இருக்கலாம் யோவான். அவளை சின்ன ஒரு வயசு. அதனாலதான் 90 கிறிஸ்துவுக்கு பின் 90ஆம் வருஷம் வரைக்கும் வாழ்ந்து பத்மதீவுல அவர் வெளிப்படுத்தல் விசேஷத்தை எழுதி அவர் மரித்தார். கடைசி சீஷன் மரிக்கிறது இந்த யோவான் தான். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய பார்வைக்கு பெரியவங்க சின்னவங்க அப்படிங்கிற ஒரு பாகுபாடு கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வைக்கு பெரியவங்க சின்னவங்க பாகுபாடு கிடையாது. எந்த அளவுக்கு நாம் அவரை முக்கியப்படுத்தி அவருக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோங்கிறது தான் தேவையான ஒன்றா இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய அர்ப்பணிப்பின் அளவுக்கு தக்க உறவாடுதல் தேவனிடத்தில் நமக்கு வரும். ஆமென். நானும் ரட்சிக்கப்பட்டதுனால மற்றதெல்லாம் ஆண்டவர் எனக்கு செய்யணும்ங்கிறது கிடையாது. எனக்கு ஒரு ஆர்வம் தேவனிடத்துல இருக்கணும். ஹல்லேலூயா. இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? this becomes a routine. வாரம் நான் சர்ச்சுக்கு வருவேன், போவேன். வாரம் ஒரு ஆராதனையை கலந்துட்டு போயிடுவேன். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அதே பிரச்சனை, அதே கண்ணீர், அதே கவலை, அதே போராட்டம், அதே குழப்பம், அதே சண்டை, அதே விரோதம் எல்லாம் அப்படியே இருக்கும். ஏன் அப்படின்னா, தேவனோடு ஒரு உறவாடுதல் புதுப்பிக்கப்படுறதுக்கு நான் என்ன ஆயத்தப்படுத்திக்காததுனாலதான். ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் காணப்படணும்னா, ஆண்டவர் அவருடைய வேலையை செய்யணும்னு எதிர்பார்க்க கூடாது, செஞ்சிட்டாரு. ஆமென். நான் என்ன பண்ணணும்ங்கிறத அறிந்து கொண்டு வேதத்தை வாசிச்சு அவர்கிட்ட நெருங்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பிரச்சனை வருதா, வேதம் இதுக்கு என்ன தீர்வு கொடுக்குதுன்னு நான் படிச்சு அதன்படி நான் என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள. ஆமென். ஒரு குழப்பம் இருக்கா, வேதம் இதுக்கு என்ன பதில் கொடுக்குதுன்னு அதை படிச்சு நான் அது என்னை மாற்றிக்கொள்ளும் பொழுது சமுதாயம் என் மூலமா கிறிஸ்துவ பார்க்கணும். ஹல்லேலூயா. ஏன் ஏசப்பா நம்ம மூலமா பார்க்கணும்? அதுக்குதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப ஏன் இதை நான் சொல்றேன்? ஆண்டவருக்கு பாகுபாடு கிடையாது. உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பின் அளவு தேவைப்படுது. ஆமென். நீங்க தேவனால பூரணமா என்ன சொல்றது, ஒரு நிறைவான திருப்தியான அனுபவத்தை ஆலயத்திலும் வீட்லயும் வெளியிலையும் வேலை செய்யற இடத்துலயும் அனுபவிக்கணும்னா உங்களுடைய பூரண ஒப்பு கொடுத்தல் அர்ப்பணிப்போம் தேவைப்படுது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நாங்க தான் சர்ச்சுக்கு வரமே, அப்புறம் இதுக்கு மேல நாங்க என்னத்தை ஒப்பு கொடுக்கணும்? ஆமென். அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஹல்லேலூயா. நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சர்ச்சுக்கு வர்றது முதல் படி. தேவனோடு உறவாடுறது, நித்தியத்தை பூமியில் அனுபவிக்கிறது, இன்னும் பல படிகள் தேவனிடத்தில் சேருவதற்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் இன்னொரு பாடலை நாம் பாடலாம். ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்த காலை வரையில் அவருக்கு நன்றி செலுத்தி இயேசு போதும். எந்த சூழ்நிலையிலும் எனக்கு இயேசு போதும். எந்த நாளிலும் எந்நிலையிலும் என்ன வந்தாலும் என் வாழ்வில் இயேசு போதும். எத்தனை பேருக்கு இந்த காலையில் அந்த அர்ப்பணிப்போட தேவனை தேட வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு என்ன வந்தாலும் எனக்கு இயேசு போதும். ஏன்னா குட் ஃப்ரைடேல கூட சொன்னேன், ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு அவரை தேடுறோம்னா 100க்கு 100 அந்த அர்ப்பணிப்புக்குள்ள வந்துடணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம்
அவருடைய விருப்பத்திற்கு இந்த பூமியில வாழ நம்மை நாம் அர்ப்பணித்து இந்த காலை வேளையில ஒப்புக்கொடுத்து இந்த பாடலை பாடலாம். இயேசு போதும். வலக்கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. சபையில் இருக்கிற உள்ள வெளியில இருக்கிற எல்லாரும் வார்த்தைய இயேசு போதுமே போதுமே உள்ளம் நிரம்ப சொல்லுங்க. இயேசு போதுமே எந்த நாளிலுமே எந்த வாழ்வினிலே சொல்லுங்க இன்னொரு முறை. இயேசு போதும். இயேசு போதுமே. என்ன சொல்றோம்னா மற்ற எல்லாவற்றுக்கும் அவருக்கு பிறகுதான் இடம்னு சொல்றோம். எந்த நாளிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. கரங்களை தட்டி எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. சொல்லுங்க. இயேசு போதுமே போதுமே போதுமே. இயேசு போதுமே போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. சொல்லுங்க. எந்த நாளிலும் எந்த நாளிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசு சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசு சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும்
மகிமை துதிகன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்திடவே துதிகன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்திடுவே எம்மூதன ஆசீர்வாதங்களா இருவரும் திருவே சொல்லுங்க சமூக ஆசீர்வாதம் எழுதுகிற காலை வரையில தேவனை உயர்த்தி சொல்லுங்க திருவே அஞ்சிலே நான் அஞ்சிலே வல்லவர் என்றும் என்னோடு அஞ்சிலே நான் அஞ்சிலே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு அஞ்சிலே நான் அஞ்சிலே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு அஞ்சிலே நான் அஞ்சிலே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு எந்த கேடகம் நீரல்லவோ எந்த மறைவீரம் நீரல்லவோ எந்த கேடகம் நீரல்லவோ எந்த மறைவீரம் நீரல்லவோ என்னை காண்பவர் நீரல்லவோ என்னை காப்பவர் நீரல்லவோ என்னை காண்பவர் நீரல்லவோ என்னை காப்பவர் நீரல்லவோ அஞ்சிலே நான் அஞ்சிலே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு அஞ்சிலே நான் அஞ்சிலே சர்வ வல்லவர் என்றும் அஞ்சிலே அஞ்சிலே நான் அஞ்சிலே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு அஞ்சிலே நான் அஞ்சிலே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு அஞ்சிலே நான் அஞ்சிலே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு அஞ்சிலே நான் அஞ்சிலே சர்வ வல்லவர் என்றும் அஞ்சிலே அஞ்சிலே நான் அஞ்சிலே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு 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 எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும் எனக்குள்ளே ஜீவ ஊற்று நல்ல விடுதலையான காலையில் அது ஒரு நாள் உயர்த்தி சொல்லுங்க ஓ எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும் எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும் என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது வழிந்து ஓடுகின்றது என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது வழிந்து ஓடுகின்றது காணி கொடுக்கும் மரமாலே நான் தோறும் புது காணி கொடுப்பேன் காணி கொடுக்கும் மரமாலே நான் தோறும் காணி கொடுப்பேன் இலைகள் உதிர்வதில்லை கனிகள் கெடுவதில்லை கனிகள் கெடுவதில்லை இருந்தும் மருந்தும் நானே இருந்தும் மருந்தும் நானே எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும் எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும் சொல்லுங்க எனக்குள்ளே ஜீவ ஜீவனில் புரண்டோடும் எல்லா குறைகளையும் மாற்றத்தக்க எனக்குள்ளே ஜீவ சிலுவையின் வல்லமை அது வற்றாது உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த காலை வேளையில எனக்குள்ளே ஜீவ அது வற்றாது ஒரு நாள் என்று அது வற்றாது ஒரு நாளும் எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும் எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாள்
அவர் வாக்கு பண்ணி அதை மறக்கிறவரும் இல்லை. சொன்னதை நிறைவேற்றி அதிலே மகிமைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். அதிலே நாம் அதிக நிச்சயமுடையவர்களாய் இருப்போம். காலை வேளையில் சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உள்ள வெளியில் இருக்கிறவங்க ஒவ்வொருவரும் தேவனை கொண்டாடின காலையில் ஹோசன்னா. அவர் மட்டும்தான் இடத்துல உயர்ந்திருக்கும்படி ஹோசன்னா. ஹோசன்னா. உமக்கு சிங்காசனம் அமைத்தீர, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. சொல்லுங்க, பரிசுத்த அலங்காரத்துடனே, உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். சொல்லுங்க, எங்கள் மத்தியில மேல்வி கரையிலே உலாவின தேவனை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு புதிய பலத்தோடு, ஒரு புதிய கிருபையோடு உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும், வாசம் செய்யும். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதும் சாத்தியமாகுமே. சொல்லுங்க அப்பா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே. எத்தனை பேருக்கு அந்த ஆவல் இருக்கிற காலை வேளையில என் குறைவுகள் மாறணுங்கிற ஆவல், என்னுடைய சிறையிருப்பு மாறணுங்கிற எதிர்பார்ப்பு, ஒரு விட்டுதலைகளுடைய எங்களை ஆட்கொள்ளணுங்கிற ஒரு வாஞ்சை, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு. நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே. ஆண்டவரே, நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நீர் வேண்டுமே, நீர் போதுமே. ஆவியானவரே, எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் என்றுமே. சொல்லுங்க, எங்களுக்கு நாங்களே எங்களுக்கு ஒரு புரிதலை வைத்துக் கொள்ளாமல் அப்பா, பரிசுத்த ஆவியானவர்கள் உச்சதல முதல் உள்ளங்கால் வரை ஆட்கொள்கிறார். பரலோகத்தை நன்றாய் அறிந்தவர், தேவ ராஜ்யத்தை எங்களிலே விதைக்கத்தக்க
என்னை அழியும் என் உதடுகள் கொண்டு நன்றியோடு சொல்லுங்க. நாம் எம்மாத்திரம் இந்த சர்வ வல்லமையுடைய தேவனுடைய நாமத்தை அறிவிக்க ஆராதிப்பே அதை எண்ணியே சொல்லுங்க. ஆண்டவரே, நாங்கள் அங்கீகரிக்கிறோம். உமக்காய் வாழ்வது அந்தஸ்து இல்ல, அது பெரிய பாக்கியம். உம்மை மட்டுமே சொல்லுங்க. ரெண்டு கரங்களையும் கூப்பி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னில் என்ன நன்மை கண்டி என்னை அழைத்து உயர்த்தி. உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் இருக்கையில உங்க அன்பை எங்களுக்கு காண்பித்த ஆண்டவரே, ரட்சிப்பு என்னும் ஆண்டவரே கிருபை எங்களுக்கு அளித்து உயர்த்தி வைத்து அழியும் என் கைகளை கொண்டு பைத்தியமானவைகளை அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தைகள் சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை திறந்த தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் மகிமை அடைய அவர் பெரிய தேவனாக இருந்து யோவான் 12:28 ஆண்டவரே, வேலை வந்தாயிற்று, நீ குமாரனை மகிமைப்படுத்துவீராக என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவர். நமக்கும் அந்த வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவரை துதிக்க துதிக்க துதிக்க, அவரை ஆராதிக்க நாமும் விடுதலை அடைகிறோம், அவரும் மகிமைப்படுகிறார். The one reason that we live for God is just to glorify Him. நாம் இந்த பூமியிலே தெரிந்தெடுக்கப்பட்டு அவருக்காய் வாழ பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மகிமைக்காக வாழும் மட்டுமே, வேற எதுக்காக இல்லை. அவர் மகிமைக்காக வாழ மட்டுமே. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து சொல்லுங்க. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். கட்டாயத்தினால் இல்ல, கடமைக்காக இல்ல, ஆண்டவரை சடங்காச்சாரத்துக்காக இல்ல, காலகாலமா செயலோட்டத்துக்காக இல்ல,
மனசு